தங்கச்சி, உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என் பொண்ணு இந்த வீட்டுக்கு கொடுக்கணும்னு ஏன் நினைக்கிற தெரியுமா? என் பொண்ணை பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. அவகிட்ட நிறைய தப்பு இருக்கு. அந்த வீட்டில் திருத்தறதுக்கு யாரும் இல்லை. உங்ககிட்ட வந்தா தீபிகா மாறிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒரு தாயா இருந்து அவளை மாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சு கொடுமா ப்ளீஸ். தேங்க்ஸ்ரா. சரி, நான் வரேன். நான் வரேன். சரி அங்கிள். வரேன்டா. சரி வா. இந்தாங்க. இதுல டிஸ்சார்ஜ் சம்மரி இருக்கு. அவருக்கு கொடுக்க வேண்டிய மெடிசின்ஸ்க்கான பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு. பேமெண்ட் ஏதாவது கட்ட வேண்டியிருக்காமா? இல்ல, எதுவும் இல்ல, எல்லாமே கட்டியாச்சு. என் பையன் வரணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்ப கிளம்பணும்னு நினைக்கிறீங்களோ கிளம்புங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிங்கம்மா. ரவி வந்தா நான் சொல்லிக்கிறேன், நீ இவரை கூட்டிட்டு கிளம்பு. நீ வரலையா? நானும் தீபியும் கொஞ்சம் வெளியில போறோம், ஒரு முக்கியமான வேலை. எந்த வேலை உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். எந்த நேரம் பார்த்தாலும் பியூட்டி பார்லர்னு அலைஞ்சிட்டு இருக்கிறது. அவ சின்ன பொண்ணு போறா. உனக்கு இந்த வயசுல இது தேவையா? இந்த வயசுல இவ போகலன்னா கூட பரவாயில்ல, நான் போகலன்னா தான் பெரிய தப்பு. ஜீவாவோட எங்கடா போயிட்ட? கல்யாண பேச்சு பேசதான். அவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஸ்ரீராம் கிட்ட பேச சொன்னா அவங்கிட்ட பேசினேன்னு சொல்ற. ஆமா, ஸ்ரீராம் எங்க இருக்கான்? அவன் இருக்கிற இடமாவது தெரிஞ்சுதா? இடமும் தெரிஞ்சிடுச்சு, வீட்டுக்கும் வந்துட்டான். அப்படியா? இப்பதான் நிம்மதியா இருக்குப்பா. ஆமா, அவன் எங்கதான் போனா? எங்கேயோ போறாரு, அதுவா இப்ப முக்கியம்? தீபிகாவோட மேரேஜ பத்தி அவர்கிட்ட தான் பேசணும். எல்லாம் பேசியாச்சு. இந்த மாசம் 28ஆம் தேதி கல்யாணம். விளையாடுறியா ரவி? நீ பேசினியா இல்லையா? நிஜமா தான் சொல்றேன். 28ஆம் தேதி கல்யாணம். என்னப்பா சொல்ற? நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியலையே. 28ஆம் தேதிக்கு 10-15 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அம்மா, இந்த மாசத்துல இதுதான் கடைசி முகூர்த்தம்னு நீ தானே சொன்ன. இதை விட்டுட்டா அடுத்த மாசம் இல்லாம அதுக்கு அடுத்த மாசம் தான் முகூர்த்தம்னு சொன்ன. அவங்களும் அதுலயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? மாயாவதி இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாளே. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணத்தை பேசி ஃபைனல் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். கிரானி, டாடி, thank you so much. சரிடா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. thank you கிரானி. ஆமா, மாயாவதி இதுக்கு எப்படி சம்மதிச்சா? அவ ஒத்துக்கிட்டாளா? சித்தி, எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அதுவா முக்கியம்? அதுவும் சரிதான். அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். போலாமா? நீங்க எல்லாரும் கிளம்புங்க. கல்யாண வேலையா ஜீவாவையும் ஸ்ரீராமையும் வர சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட பேசிட்டு நான் அப்புறமா வரேன். அப்ப நானும் இங்கே இருக்கேன்பா. தீபிகா, இனிமே நீ கல்யாண பொண்ணு. இப்படி கண்ட நேரத்துல கண்ட இடத்துல இருக்க கூடாது. நீ போய் கல்யாண பத்திரிக்கை லிஸ்ட் போடு, பர்ச்சேஸ் லிஸ்ட் போடு. நாள் அதிகம் இல்ல. ஆமா தீபி, வா போலாம். கிரானி, நம்ம வேலை அதுக்கெல்லாம் இனிமே அவசியமே இல்ல. வா போய் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். பார்வதி, கிளம்பலாம். வாங்க. வா. பூங்குடி, அப்பா, ஹாஸ்பிட்டல் போலாம்ப்பா. அங்கிள் வர சொன்னார்ல. சரி போலாம்டா. உன் அம்மா எங்க இருக்கா? அவட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம், இல்ல அவ வந்தாலும் கூட்டிட்டு போலாம். இல்லப்பா, கீழே இல்லை, நான் இங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன். சரி, நான் மாடியில் இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வரேன். சரி, பார்த்துக்கலாம்.
ஐ லவ் யூ. அம்மா, நீங்க கீழே இருப்பீங்கன்னு பார்த்தா எங்க இருக்கீங்க? அம்மா, ஏமா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? அதுவும் இருட்டில் உட்காந்துருக்கீங்க. அம்மா, 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 என்னம்மா ஆச்சு? அம்மா, அம்மா, என்னம்மா கண்ணெல்லாம் சவந்திருக்கு? என்னால அழத்தானே முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அவ வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப வேணான்னே போயிடுச்சேடா. நம்ம விதி இப்படி ஆயிடுச்சு. பிடிக்காத ஒருத்தி மருமகளா வரதை தாண்டி பிடிச்ச ஒருத்திய மருமகளா ஆக்கிக்க முடியலையேங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்கு. நாம என்னம்மா செய்ய முடியும்? நம்மளோட சூழ்நிலை அப்படி. எந்த கடவுளும் நம்மளை இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்தல. அதை நினைச்சாதான் என்னால தாங்க முடியல. ஆனா கடவுள் நம்மளை வேற விஷயத்துல காப்பாத்திட்டாரம்மா. ம். நம்ம அப்பாவை காப்பாத்தினதே அந்த கடவுள் தானே. இது வேணுமா அது வேணுமான்னு நம்ம கிட்ட சாய்ஸ் கொடுத்துருக்காருன்னு நினைச்சோம். ஆனா அவரு இதுதான் முடிவு பண்ணி எல்லாத்தையும் நடத்திருக்காருன்னு இப்பதாம்மா புரியுது. நீங்களும் நானும் அது தெரியாம வேற கணக்கு போட்டிருக்கோம். பூங்குடிதான் என் மருமகனை நினைச்சே வாழ்ந்துட்டேன். அவ இல்லாம எப்படிப்பா? நான் மட்டும் என்னம்மா, அவ தானே எனக்கு பொண்டாட்டியாக போறான்னு இருந்தேன். ஆனா அக்கா அப்பாவை இவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் நாம அவர் ஆசைப்படுறது தான் நம்ம செஞ்சாகணும். அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதும்மா. நாம அதை பத்தி யோசிக்கிறதே வேஸ்ட்மா. இதான் விதி. நாம அதோட வழியிலே போக வேண்டியதான். ஏன்பா நான் பூங்குடி முகத்துல எப்படி முழிக்க முடியும்? நீதான்னு சொன்ன நானே இந்த கல்யாண வேலையை பாக்குறப்ப அவ என்னை பத்தி என்ன நினைப்பா? நான் இத்தனை நாளா சொன்னதெல்லாம் போய் நினைக்க மாட்டா? அம்மா, பூங்குடி எப்படி நினைக்கிறவில்லம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, நானும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம். சொல்லிட்டு போறேன்னு அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க போயிட்டு வாங்கப்பா. நான் இங்க உட்கார்ந்துருக்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம். அப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. சரிம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அங்கிள், பூங்குடி எங்க தூங்கிட்டு இருக்கடா? இல்லை அங்கிள், அவங்க அம்மாவை பார்த்துட்டு வர்றதுக்காக பக்கத்து வார்டு வரைக்கும் போயிருக்கா. ஆமா, அவன் அம்மா கூட இங்கே தான் அட்மிட் ஆயிருக்கிறதா சொன்னாங்க. நானும் அவங்க அம்மாவை பார்த்து இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு பெற்றிருக்கீங்களேன்னு வாழ்த்து சொல்லணும். சார், அவங்க அம்மாவால பதில் எதுவுமே பேச முடியாது சார். அவங்க அம்மா கோமால இருக்காங்க. சரி, அவங்க எந்த வார்டில் இருக்காங்கன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு மரியாதைக்காக அதை போய் பார்த்துடுறேன். ம். அங்கிள் வாங்க அங்கிள், நான் காட்டுறேன். வாங்க போலாம். இதைய பாத்தியாமா? உன்னை நான் வந்து பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு என்னையும் இதே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நம்ம வாழ்க்கை ஏமா இப்படி ஆயிடுச்சு? எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க. நீ இருந்தும் இல்லாத மாதிரி ஆயிட்ட, நான் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன். கடவுள் நம்மள ரொம்ப சோதிச்சிட்டாருமா. நீ கடைசி வரைக்கும் என் அப்பாவை எனக்கு காட்டவே இல்லை. அவர் பேரை கூட சொன்னதில்லை. ஒருவேளை நான் அவரை பார்க்க கூடாதுங்கிறது தான் என் விதியோ என்னமோ. ஒருவேளை நான் அவரை பார்க்க கூடாதோ என்னவோன்றது தான் என் விதியோ. எனக்கு அவரை காட்டிடுவியோன்னு தான் அண்ணா அந்த கடவுள் இப்படி கோமால படுக்க வச்சுட்டானாமா. நீ அப்பாவை காட்டுறியோ இல்லையோ, நீ இப்ப பழைய மாதிரி இருந்திருந்தா நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது எனக்கு கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும். ஜீவா சார் வீட்ல என்னால இருக்கவும் முடியல, விட்டுட்டு போகவும் முடியல.
மாயா மேடம் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான் இருக்காங்க. ஜீவா சார் என் மேல உயிரையே வச்சிருக்காருமா. இருந்தும் என்னால அங்க இருக்க முடியலன்னா அதுக்கு காரணம் தீபிகா மட்டும்தான். இந்த பக்கம் தான் அங்கிள். அவளை நான் தப்பா சொல்லலமா. அவ ஜீவா சார அந்த அளவுக்கு நேசிக்கிறதுனாலதான் நான் அங்க இருக்கிறத அவ விரும்பல. அதுவும் ஒரு விதத்துல நியாயம் தானேம்மா. அடுத்தவங்களுக்கு நம்ம என்னைக்குமே பாரமா இருக்க கூடாதுன்னு நீ எனக்கு அடிக்கடி சொல்லுவ. அத நான் மறக்கல. அதனாலதான் மாயா மேடத்துக்கும் ஜீவா சாருக்கும் பாரமா தீபிகாவுக்கு தடையாம இருக்க கூடாதுன்னு கிளம்பி போயிட்டேன். போய் என்ன பிரயோஜனம்? மறுபடியும் வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. மாயா மேடத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே எனக்கு சந்தோஷம்தான். இதுக்கப்புறம் தான் எனக்கு சங்கடமே இருக்கு. மறுபடியும் என்ன அவங்க போக விட மாட்டாங்க. நீ எங்க போவ, உனக்கு யார் இருக்காங்கன்னு என்ன அங்கேயே தங்க சொல்லுவாங்க. நாங்க தங்குனா அது தீபிகாவுக்கு சுத்தமா பிடிக்காது. நான் என்ன சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போவேன். நீ இருந்தாலாவது நான் என் அம்மாவோட போய் இருந்துக்கிறேன், அவங்கள நான் பாத்துக்கணும்னு சொல்லி தப்பிச்சிடலாம். ஆனா நீ இங்க இப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அப்படி சொல்ல முடியும்? அம்மா, நீ சீக்கிரம் குணமாய் வந்துருமா. நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிருந்துக்கலாம். நான் அங்க இருந்தே காலேஜுக்கு போறேன். காலேஜுக்கு போற நேரம் போக மத்த நேரம் நான் வேலைக்கு போய் உன்னை நான் காப்பாத்துறேம்மா. நாளைக்கு காலையில நான் டிஸ்சார்ஜ் ஆகி போறேம்மா. அதுக்கப்புறம் உன்னை வந்து நான் எப்ப பாப்பேன்னு எனக்கே தெரியல. இங்கே தான் இருக்காங்க. தேங்க்ஸ். உங்கடி வாங்க சார். உங்க அம்மாவை பார்க்க போயிருக்கேன்னு சொன்னாங்க. அதான் நானும் அவங்கள பார்க்கலான்னு வந்தேன். ஐயோ, எதுக்கு சார் உங்களுக்கு சிரமம்? எந்த சிரமமும் பார்க்காத ஒருத்தியோட அம்மாவை நான் வந்து பார்க்கறதுல என்னமா சிரமம் இருக்கு? அவங்களால பேச முடியாது சார். கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. சொன்னாங்கம்மா. சரோஜா, சொல்லாம கொள்ளாம குழந்தையோட எங்க போன, எதுக்கு போனேன்னு தெரியல. உயிரோட இருக்கியா இல்லையான்னு இத்தனை நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில உன்னை இந்த குளத்துல பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அம்மானா எனக்கு ரொம்ப உயிர் சார். ஏன்னா எனக்கு அம்மாவும் அப்பாவும் அவங்க தான். தனி ஒரு மனுஷியா தாத்தாவோட துணையோட அவங்க என்ன வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு தாத்தாவும் இல்ல, அவங்களும் இந்த நிலைமையில இருக்காங்க. அவங்க இங்கதான் இருந்தாங்க. ஆனா என்னால வந்து பார்க்க முடியாம நான் பெட்ல படுத்திருந்தேன். பூங்குடி, நீ என்னோட மக, ஏன் ரத்தம். இதை வெளிப்படையா சொன்னா நம்ம வீட்டுல ஒத்துப்பாங்களா? தீபிகா ஏற்கனவே உன் மேல கொலை வெறியில இருக்கா. இப்ப நீ தான் எல்லா சொத்துக்கும் உரிமையுள்ள வாரிசுன்னு தெரிஞ்சா அவ என்ன வேணாலும் செய்வா. இத்தனை வருஷம் தேடிட்டு இருந்தவ என் கண்ணு முன்னாடி நின்னும் மகளேன்னு அள்ளி அணைக்க முடியலையே. சார், என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. ஒன்னும் இல்லைங்கிறீங்க, கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கு. அது எங்க அப்பாவும் இதே நிலைமையில தானே இருக்காரு. அதை நினைச்சுதான் நான் அழுதேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க அம்மாவை வந்து பார்த்ததுக்காக சொல்றேன். நான் தாம்மா கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
பாரு பூங்குடி, நீ எதுக்கும் கவலைப்படாத. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி சரோ, உங்க அம்மாவை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி, நான் வரேம்மா. அவர்தாம்மா தீபிகாவோட அப்பா. என்னையும் அவரோட சொந்த பொண்ணு மாதிரி தான் நடத்துவாரு. அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய மனசுமா. ஏய், என்னடா இங்க இருந்து வர? பூங்குடி அம்மாவை அட்மிட் பண்ணிருக்கதா சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நானும் பார்க்கணும் தான். சரி, உங்க அப்பா எப்படி இருக்காரு? இங்க தான் அட்மிட் ஆயிருக்காருன்னு ஜீவா சொன்னா. அவருக்கு குணமாயிடுச்சு. அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. சரி, வா டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன விஷயம்? உனக்கு ஒரு செக்அப் பண்ணணும். எனக்கா? எதுக்குடா? எதுக்குன்னுலாம் கேட்காத, வா வான்னு சொல்றேன்ல. ஸ்லோவா தான் ஊத்தேன்டா. எனக்கு வேணாம், நான் தண்ணி ஊத்திக்கிறேன். ஏய், மெதுவாடா. டேய் டேய் டேய், என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடிக்கிறோன்னு சேர்த்து வச்சு அடிக்கிறியா? கொஞ்சம் மெதுவா தான் குடியேண்டா. டேய் டேய், ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் டேய், என்னடா உனக்கு? இன்னைக்கு உன்னை குடிச்சு தீக்கிறனா இல்லையா பாருன்னு சரக்குக்கு சவால் விடுற மாதிரி தார்மார குடிச்சிட்டு இருக்க. ஒரேடியா குடிச்சு அப்படியே போய் சேர்ந்துடலான்னு தான். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? மச்சான், பூங்குடி தான் பொழைச்சிட்டால, அப்புறம் என்னடா பிரச்சனை? பூங்குடி பொழைச்சு என்னடா ஆக போகுது? உனக்கு போதை ஏறி போச்சுடா, நல்ல போதை ஏறி போச்சு. அவ பொழைச்சு என்ன ஆக போகுதுன்னு கேக்குறவன் அவ யாருன்னு கேட்டாலும் கேப்ப போலயே. ஆமாண்டா, அப்படிதான்டா ஆயிடுச்சு. டேய், என்னடா நடந்துச்சு? இங்க பாரு ஜீவா, நீ எதையோ மனசுல வச்சுட்டு தான் அப்படிலாம் பேசுற. என்னாச்சுன்னு சொல்லு. எது ஆகக்கூடாதுன்னு நினைச்சனோ அது ஆயிடுச்சுடா. எனக்கும் தீபிகாவுக்கும் இந்த மாச கடைசியில கல்யாணம். டேய், என்னடா சொல்ற? ஏன்டா ஷாக் ஆகுற? எனக்கும் அந்த தீபிகாவுக்கும் தானே நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. இப்ப கல்யாணம் நடக்க போறதுக்கு ஏன்டா அதிர்ச்சி ஆகுற? டேய், அது எப்படியாவது நின்றும் தானடா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆமா ஆமா, எதிர்பார்த்தோம். ஆனா அது நடக்கலையே. அதுக்கு பதிலா அந்த கல்யாணம் நிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. இப்போ எல்லா சம்பவம் அந்த மாதிரி நடந்துருச்சுடா. டேய், அப்படி என்னதானே நடந்துச்சு? காணாம போன எங்க அப்பா எப்படி கிடைச்சாருன்னு நினைக்கிறேன். எப்படா மச்சான்? டேய், அவனை விட்றா. எனக்கு தர வேண்டிய பணத்தை பைசா பாக்கி இல்லாம அந்த பையனோட மாமனார் தரேன்னு சொல்லிட்டாராம். வாங்கடா போலாம். அப்பாவோட கடன் லிஸ்ட் என்கிட்ட கொடு, அதை நான் செட்டில் பண்ணிடுறேன். ஒன்று பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன், இல்லை இந்த வீட்டை எடுத்துக்கா. அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், இந்த பத்திரத்தை வச்சுக்கோ. சரி, நீ சும்மா வாங்க மாட்ட. இதை என் பொண்ணுக்கு சீதனமாக கொடுத்தா இந்த கடவுள் இறக்கமே இல்லாதவன்டா. டேய் 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 டேய், ஏன்டா அப்படி குடிக்கிற? டேய், என்னடா? டேய் டேய் டேய், என்னடா? டேய், ஆரம்பத்துல இருந்தே எங்க அப்பாவா பூங்குடியான்னு போயிட்டு இருந்துச்சு. டேய் மச்சான், இப்ப அப்பா தானே முடிவாயிடுச்சு. இதுல என் அப்பா மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா என் பூங்குடி போயிடுவாரு மச்சான். மச்சான், நான் பூங்குடி எப்படிடா மறப்பேன்? டேய், இதுக்காக நான் அவளை எம்ம கிட்ட இருந்து காப்பாத்துனேன். டேய் மச்சான், தயவு செஞ்சு அழாதடா. டேய், நீ அழுதா எனக்கு அழுக வரும் தெரியும்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தோத்துட்டேனடா. நீ போடா. சொன்ன கேளு. நீ அழாதடா. அப்பாவோட உயிரை காப்பாத்துனவரை நான் பாப்பேடா, இல்ல எங்க அம்மா உயிரை காப்பாத்துனவரை நான் பாப்பேனடா. இல்லடா, எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலடா. டேய்
நீ எதுக்கு கவலைப்படாதடா. கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு வழி வச்சிருப்பான். இதுல வேற எந்த வழியும் இல்லடா. டேய் இல்ல, நான் தீபிகாவை கட்டிக்கிறத தவிர எனக்கு வேற எந்த ஒரு வழியுமே இல்லடா.